தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடுத்த நாள் காலையில் இந்த சூதாடுவதற்காகவே சிறப்பான முறையில் கட்டப்பட்ட அந்த சபை, அதில் யுதிஷ்டர் முதல்ல வரார், பாண்டவர்கள் எல்லாரும் வராங்க. வந்துட்டு அங்கே இருக்க பெரியவர்களை எல்லாம் வணங்குகிறார்கள். அதுக்கப்புறம் அங்கே ஆசனங்கள்லாம் போட்டிருக்கு. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஆசனங்களில் உட்காந்துக்கிறாங்க. அப்போது அந்த சகுனி சொல்கிறான், ராஜா யுதிஷ்டா, இதோ ஆட்ட துணி விரிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் உனக்காக தான் காத்துட்ருக்காங்க, அந்த காய்களை உருட்டி விளையாடுவதற்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்றான். அப்போது யுதிஷ்டர் சொல்கிறாரு, சகுனியை பார்த்து சொல்கிறார் ராஜனே அப்படின்னு. ஏன்னா அவனும் காந்தார தேசத்து அரசன் இல்லையா. சூதாடுவது இது மோசமானது, பாவமானது. இதில் சத்திரியர்களுக்கு என்ன பராக்கிரமம் இருக்கின்றது? இது நீதியும் இல்லை, ஒழுங்கும் இல்லை. நீ ஏன் சூதாட்டத்தை இவ்வளோ பெருசாக நினச்சிட்டு இருக்க? ஒரு சூதாடி மோசம் செய்து ஜெயித்தான் அப்படின்னா அவனை யாரும் புகழ்வதில்லை. சகுனியே ஒரு கெட்டவன் மாதிரி, கொடியவன் மாதிரி, இந்த மாதிரியான தவறான வழிகளில் நீ என்னை ஜெயிக்காதே அப்படின்றார். அப்போ சகுனி சொல்கிறான், வேறுப்பா, ஆடுகிற முறை என்னன்னு தெரிந்து அந்த காய்களில் என்னென்ன மாதிரிலாம் மாற்றம் வரும் அப்படின்றது சோர்வில்லாமல் அதெல்லாம் கணக்கு போட்டு ஆட்டத்தை அறிகின்ற மகா புத்திசாலி தான் ராஜ்ய காரியங்களையும் சரியாக செய்ய முடியும். அதெல்லாம் ஆடுவோம், பயப்படாத, பந்தயம் வை, தாமதம் செய்யாதே அப்படின்றான் சகுனி. இப்போ மறுபடியும் யுதிஷ்டர் சொல்கிறாரு, பாருப்பா, பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, சூதர்களுடன், அதாவது இந்த சூதாடிகள், அவங்களோட மோசமாக விளையாடும் சூதாட்டம் அப்படின்றது பெரிய பாவம். யுத்தத்தில் தர்மமான முறையில் ஜெயிக்க வேண்டும், அதுதான் உத்தமமானது. ஆனால் சூதாடுவது, சூதாடி ஜெயிக்கிறது அப்படின்றது அப்படி கிடையாது. அதனால சகுனி, அக்கிரமா சூதாடி மற்றவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்காத. வஞ்சகத்தினால மற்றவங்களுடைய அந்த சௌகரியங்களையோ இல்லை சுகங்களையோ இல்லை அவர்களது தனங்களையோ அடையணும் அப்படின்னு நான் என்றைக்குமே விரும்பினதில்லை அப்படின்றாரு. இப்போ சகுனி சொல்கிறான், இந்த பாரு யுதிஷ்டா, உனக்கு பயமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆட்டத்தை விட்டுடு, வேண்டாம் அப்படின்றான். அப்போ யுதிஷ்டர் சொல்கிறாரு, அரசனே, அழைக்கப்பட்ட பிறகு நான் திரும்பி போகிறது கிடையாது. இதுதான் நான் எடுத்துக்கொண்டிருக்கும் சபதம். விதி எல்லாவற்றையும் விட பெரியது. அந்த விதியோட வசத்தில் நான் சிக்கி கொண்டிருக்கின்றேன். சரி, இப்போ இதில் நான் யாரோட ஆட வேண்டியிருக்கும்? எனக்கு எதிர்பந்தயம் வைக்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அது தெரிஞ்ச பிறகு ஆட்டம் நடத்தலாம் அப்படின்றாரு. அப்போ துரியோதனன் சொல்கிறான், ராஜா, ரத்தனங்கள், தனங்கள் இதையெல்லாம் நான் கொடுப்பேன், எனக்காக என்னுடைய மாமா சகுனி ஆடுவார் அப்படின்றான். அப்போ யுதிஷ்டர் கேட்குறாரு, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் ஆடுறது அப்படின்றது எனக்கு என்னவோ தப்பாப்படுது துரியோதனா. ஆனால் ஒன்று, அதுதான் உன் இஷ்டம் அப்படின்னா நடக்கட்டும் அப்படின்றார். ஏன்னா அந்த விரதம் நமது குலத்தில் உள்ளவர்கள், முக்கியமாக சகோதரர்கள், அவர்களை கடிந்து கொள்ள மாட்டேன், அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காரு இல்லையா. அதனால தான் உனக்கு அப்படித்தான் இஷ்டம் இருந்தால் அப்படியே நடக்கட்டும் அப்படின்றார். சூதாட்டம் ஆடப்பட வேண்டிய அந்த சபையில் பீஷ்மர், துரோணர், கிருபர், விதுரர் இவங்க மட்டுமே மனசில் திருப்தி இல்லாமல், வேற வழி இல்லாமல் திருதராஷ்டிரனை அனுசரித்து போகின்றார்கள். எல்லாரும் ஆசனங்களில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சூதாட்டம் ஆரம்பமாகின்றது. முதல்ல யுதிஷ்டர் சொல்கிறாரு, அவர்கிட்ட ஒரு மிக மிக விலை மதிப்பில்லாத ஒரு ரத்தனம் இருக்குது, இதுதான் என்னுடைய பந்தயம். துரியோதனர் பார்த்து, மகாராஜா, என்னோட எதிராட்டம் ஆடுவதற்கு உங்ககிட்ட என்ன பந்தயம் இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ துரியோதனன் சொல்கிறான், என்கிட்டையும் ரத்தனங்கள், தனங்கள் அதெல்லாம் அதிகமாகத்தான் இருக்குது, இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அதனால் இந்த ஆட்டத்தை நீ ஜெயிக்க பாரு அப்படின்றான். இப்போது சகுனி அந்த பாய்ச்சிகளை உருட்டுகின்றான், மோசடி செஞ்சு அந்த ஆட்டத்தை ஜெயித்து விடுகின்றான். ஆஹா, ஜெயித்து விட்டேன் அப்படின்றான். இப்போ யுதிஷ்டர் சொல்கிறாரு, கொழுத்தவனே, சகுனியே, சூதாட்டத்தில் மோசமான முறையில் உன்னால் நான் ஜெயிக்கப்பட்டேன். சரி, இன்னும் மறுபடியும் பந்தயம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000 குடங்களில் பொண்ணு, பொக்கிஷம் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் என்னுடைய தனம், என்னுடைய சொத்து, இதை வச்சு நான் உன்னோட ஆடுறேன். அதே மாதிரியே சகுனி அது சூது செய்து, பேரே சூதாட்டம், அதுலேயே சூது செய்து, மோசம் செய்து அதையும் ஜெயித்து விடுகின்றான். ஆஹா, இதையும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றான்.
அதற்கு பிறகு யுதிஷ்டர் என்ன பண்றாரு, தன்னிடம் இருக்கின்ற ஒரு மிகவும் வெண்மையான ஒரு ரதம், அதை வந்து பந்தயமாக வைக்கின்றார். இதையும் மோசமான முறையில் ஜெயித்து விட்டேன் அப்படின்றான் சகுனி. அடுத்தது யுதிஷ்டர் என்ன பண்ணாரு, என்னிடம் வந்து 100,000 தாசிகள் இருக்கின்றனர் அப்படின்னு அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு, இந்த தாசிகளை நான் பந்தயம் வைக்கின்றேன் அப்படின்றான். இதையும் சூது செய்து சூதாட்டத்தில் ஜெயித்து விடுகிறான் சகுனி. அடுத்தது யுதிஷ்டர் என்ன பண்றாரு, என்னிடம் இதே மாதிரி 100,000 தாசர்கள், இவர்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நான் பந்தயம் வைக்கின்றேன் அப்படின்றார். இவர்களையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி. அதுக்கப்புறம் யுதிஷ்டர் என்ன பண்றாரு, என்னிடம் வந்து 1000 மத யானைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு ஆண் யானைக்கும் 8 பெண் யானைகள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் நான் பந்தயம் வைக்கிறேன் அப்படின்றாரு. இதையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி. அடுத்தது அதே மாதிரி அவரிடம் இருக்கும் அந்த 100,000 கணக்கான குதிரைகளை பந்தயம் வைக்கிறார். இதையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி. அடுத்ததாக யுதிஷ்டர் என்ன பண்றாரு, ஒரு 400 செம்பு பாத்திரங்கள், அந்த செம்பு பாத்திரத்துக்குள்ள அப்படியே ஆணி பொண்ணு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பொண்ணு இருக்கின்றது, இதுவும் என்னுடைய சொத்து, இதை நான் பந்தயம் வைக்கிறேன் அப்படின்றாரு. இதையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி. இப்போ கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு ஆகிவிட்டது பாண்டவர்கள் பக்கம். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் பொழுது விதுரர் திருதராஷ்டிரன் கிட்ட போறார். பரத வம்சத்து ராஜா, நான் சொல்றதை நீ கேட்டுக்கோ, சாக போறவனுக்கு மருந்து எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ என்னுடைய கேள்வி உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இந்த கெட்ட புத்தியுள்ள துரியோதனன், அவன் பிறக்கும் போதே நரி மாதிரி விகாரமா ஊழையிட்டுல பிறந்தான், இவனால்தான் உங்களுக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன். துரியோதனன் வடிவில் ஒரு நரி உங்க வீட்டுக்குள்ள இருக்குது, அதை வந்து நீங்க பிள்ளை மேல இருக்க பாசத்தினால புரிஞ்சிக்கல. என்னுடைய அந்த தர்மமான வார்த்தையை கேளுங்க. அந்த தேன் எடுக்கிறவன் தேன் கிடைக்கும் பொழுது, ஆஹா நம்ம அந்த பாறையோட உச்சிக்கு வந்துட்டுமே விழப்போறமே அப்படின்றதெல்லாம் அவனுக்கு உரைக்காது. அந்த மாதிரியான இடத்தில் இருக்கின்றான் துரியோதனன். இந்த சூதாட்டம் அப்படின்ற தேன்ல அவன் மயங்கி இருக்கான். அதனால அவன் வந்து இப்ப விழப்போகிறான் அப்படின்றத அவன் ஆராய்ந்து பார்க்கவே இல்லை. பாண்டவர்கள் மாதிரியான பராக்கிரமசாலிகள், வீரர்கள், அவங்களோட பகை வச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி அவனுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி போஜ வம்சத்தார்ல அசமஞ்சசன் அப்படின்ற ஒரு பையனை அந்த நாட்டோட நன்மைக்காக தந்தையே விட்டுட்டார் அப்படின்றது எனக்கு தெரியும். பகைவர்களை கொல்லுவரான கிருஷ்ணன், அவரால் கம்சன் கொல்லப்பட்டப்போ அவருடைய கட்டளையினால் யாதவர்களும் போஜர்களும் கம்சனை அப்படியே விட்டு விட்டனர். அதனால அந்த குலத்தோர்கள்லாம் பிழைத்தார்கள். இப்ப சொல்றேன், நீங்க கட்டளை கொடுங்க, அர்ஜுனன் உமது கட்டளையினால் துரியோதனனை அழிக்கட்டும். இந்த பாவி கொல்லப்படுவதனால் மற்ற கௌரவர்கள் சுகமாக இருக்கலாம். ராஜாவே, காக்கா நரி இந்த மாதிரியான துரியோதனனை கொடுத்து மயில்களும் புலிகளும் ஆகிய பாண்டவர்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். தயவு செஞ்சு இந்த அதர்மமான பாதையில போயிட்டு துயரக்கடல்ல விழுந்து விடாதீர்கள். ஒரு குலத்திற்காக ஒரு மனிதனை விட்டு விடலாம், ஒரு நாட்டுக்காக ஒரு கிராமத்தையே விட்டு விடலாம். அதனால துரியோதனனை இழந்து நீங்கள் இந்த குலத்தையே குடும்பத்தையே நீங்கள் காக்க வேண்டும் அப்படின்றான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கின்றார் விதுரர். அதாவது ஒரு ராஜா என்ன பண்றாரு, பொன்னை ஈனுகின்ற சில காட்டுப்பறவைகளை வீட்டில் கொண்டு வந்து வச்சாராம். அதுங்க வந்து தினமும் இந்த பொன் முட்டை போடும். ஆனால் இது தினமும் ஒரு முட்டை தானே போடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் ஒரே நாளில் நமக்கு வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த பறவைகளை அறுத்து விட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பொண்ணே கிடைக்கல. அந்த மாதிரியே நீங்களும் இந்த பொருளாசை கொண்டு பாண்டவர்களுக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. இது பெரிய ஆபத்தில் தான் முடிய போகின்றது. மிகப்பெரிய துயரத்தை அடைய போகின்றீர்கள். ஒரு தோட்டக்காரன் தண்ணி ஊற்றி செடியெல்லாம் வளர்த்துட்டு வரான். அப்போ அந்த மலர்ந்த புஷ்பங்களை மட்டும் பறிக்க வேண்டும். அதிக ஆசைப்பட்டு மொட்டிலேருந்து எல்லாத்தையும் பறிச்சான்னா என்ன ஆகும்? அடுத்த நாள்லேருந்து அவனுக்கு பூவே கிடைக்காது. அந்த மாதிரி காரியத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பாண்டவர்கள் மேல அன்போடு இருந்தீங்கன்னா அவங்க அப்பப்போ கொடுக்கிற தனங்களை வாங்கி கொள்ளுங்கள். என்ன உங்ககிட்ட இல்லாமையா போயிடுச்சு? ஆனால் நீங்கள் பாண்டவர்களை வேரோடு கொடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள், மந்திரிகள், சேனைகள் எல்லாரோடையும் சேர்ந்து யமலோகத்துக்கு போனோம்லாம் ஆசைப்படாதீங்க.
பாண்டவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது தேவர்களே ஆனாலும் அவர்களோடு எதிர் நின்று யுத்தம் செய்ய முடியாது. அப்படி இருந்துச்சு நீங்க அவங்களோட பகையை தேடிக்கொள்வது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லா கலகத்துக்கும் இந்த சூது இதுதான் வேர். இந்த துரியோதன சூதாட்டத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய துவேஷத்தை உண்டாக்குகின்றான். இந்த துரியோதனன் செய்த பிழையால் பிரதீப வம்சம், சந்தனு வம்சம் இதுல வந்த அத்தனை பேரும் துயரத்தை அடையப் போகின்றார்கள். இந்த ரிஷபம் அது கொழுப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா தன்னோட கொம்பை தானே ஒடிச்சுக்குமா. அந்த மாதிரி இந்த துரியோதனன் அவனுடைய கர்வத்தினால் அவனுடைய நல்லதையும் ராஜ்யத்தையும் இழந்து விடுகின்றான். அதாவது இழந்து விட்டான் அப்படின்னே சொல்லிட்டார் விதுரர். இழக்கப் போகிறான்னு கூட சொல்லலை. துரியோதனன் பாண்டவர்களோட பந்தயம் போடுறான். இதுல துரியோதனன் ஜெயிக்கிறான் அப்படின்னு நீங்க அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. அதிக விளையாட்டு சண்டையாக முடியும் ராஜன். அதனால மனுஷங்களுக்கு கேடுதான் உண்டாகும். இந்த சூதாட்டம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது தலைகீழான பயனைத்தான் தரும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏதோ சூதாட்டத்தில் நம்ம பக்கம் ஜெயிச்சுட்டே இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உங்களிடம் சேருவது செல்வம் கிடையாது, ஆபத்து, துயரம் இதுதான் வந்துட்டு இருக்கு அப்படின்றாரு விதுரர். புத்தி இல்லாத ஒருத்தனை அனுசரிப்பதனால், அதாவது அனுசரிப்பது அப்படின்னா இப்படி சொன்னா சுலபமா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்றதுனால அப்படியே ஜுவாலை விட்டு எரிகின்ற கொடிய தீயில போய் நீங்க விழ போறீங்க. மகாராஜா, இந்த சூதாட்டத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் ஆசைப்படக்கூடிய செல்வங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கச்ச உங்களை விட அதிகம் செல்வம் இருக்கின்ற பாண்டவர்களை ஜெயித்தால் அந்த செல்வம் உங்ககிட்ட என்ன ஆக போகுது? ஏன்னா ஆசைப்படுற அளவுக்கு செல்வம் உங்ககிட்டயே இருக்கு. இதுக்கு மேலையும் என்ன சேர்க்க போறீங்க? இதுக்கு ஒரு பாட்டு ஒன்று எனக்கு இந்த இடத்துல நினைவுக்கு வருகின்றது. அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார், முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடினார், மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார். திருதராஷன் கிட்ட எதுவுமே இல்லை, ரொம்ப வறிய நிலைமையில் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா அது கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. இருந்தாலும் சரி, இவங்க கிட்ட இல்லை, அதனால இல்லாதவங்க கிட்ட இருந்து ஆடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்கலாம். ஆனா விதுரர் சொல்ற மாதிரி மனதில் விரும்பக்கூடிய அத்தனை தனங்களும் உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கச்ச பாண்டவர்களுடைய செல்வங்களும் உங்ககிட்ட சேர்றதுனால என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் 3 வேளை தானங்க சாப்பிட முடியும். இன்னும் 4 வேளை 5 வேளை அப்படி சாப்பிட்டாலும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு வேளையிலும் குறைச்சி தான் சாப்பிட முடியுமே தவிர எல்லா வேலைக்கும் ஒரே மாதிரி அடித்து நவுத்த முடியாது நம்மளால். 100 கார் வீட்டில் வச்சுருந்தாலும் நம்ம உடம்ப ஒரே ஒரு காரில் தான் உட்கார வைக்க முடியும். இந்த காரில் காலை வச்சுக்கிறேன், அந்த காரில் தலையை வச்சுக்கிறேன், அந்த காரில் கையை வச்சுக்கிறேன், இப்படியா சொல்ல முடியும்? 5 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்கினாலும் இல்லை 5 கோடி ரூபா கொடுத்து கார் வாங்கினாலுமே போக வேண்டியது நம்ம ஊர் சாலைகளில் தான். ஆனாலும் என்னவோ தெரியல, இந்த பணம் 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 அப்படின்னு பணத்தின் பின்னாடியே, அதுவும் ஒரு அளவில்லாத பணம். பணம் எல்லாருக்கும் தேவை, நான் இல்லைன்னு சொல்லலை. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம சௌகரியமாக வாழ முடியாது. அத்தியாவசிய தேவைகள்லேருந்து எல்லாத்துக்குமே நமக்கு பணம் தேவைப்படுகின்றது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே 1000 கோடி 10,000 கோடி 30,000 50,000 கோடி இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? போகும்போது எதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த மாதிரி கோடிகளில் சேர்த்து வச்சவங்க தான் இது பாருங்க, பணம் சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு ஒரு வேதாந்தம் சொல்லுவாங்க. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சரிப்பா, பணம் சந்தோஷத்தை கொடுக்காதில்ல, அப்புறம் ஏன் அதை பொட்டி பொட்டியாக பூட்டி வச்சுருக்கிற, எடுத்து வெளில விட்டுறதானே அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பதிலே வராது. இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடலில் வழி தவறி விட்டீர்கள், படகுல எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, உணவுப் பொருள் தண்ணி எல்லாம் தீந்துடுச்சு, தாகம் எடுக்குது. அப்படின்னும் போது சுற்றி தான் இவ்வளோ தண்ணி இருக்குதே அப்படின்னு அந்த கடல் தண்ணியை நம்ம குடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் உப்பு அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ என்னாகும்? மறுபடியும் தாகம் எடுக்கும், மறுபடியும் தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய குடிக்கணும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அந்த மாதிரி கடலுக்குள்ளே மாட்டிக்கினவனோட தாகம் மாதிரி தான் இந்த பணம் 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 அப்படின்னு சேர்க்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எல்லையே இருக்காது. 1 லட்சம் கோடி சேர்த்தாலும் ஐயோ 1 லட்சம் கோடி தானோ, ஏதோ அவங்கக்கிட்ட என்ன இருக்குது போல இருக்கு, அதை பிடுங்குவோம். இப்படித்தான் தோணும் நமக்கு. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.